ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம ஓகேவா செகண்ட் டைப் ஓகேங்களா. முதல் ஒரு 3 சம் முடிச்சிருப்போம் ஓகேவா. இது செகண்ட் மாடல்ல 4th சம் கிட்டத்தட்ட ஒரு 75 சம் பார்க்க போறோம் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே. அப்ப முதல் 3 சம் எல்லாமே ஒரே மாடல் பார்த்தாச்சு. இது செகண்ட் டைப்ல ஓகே வந்துட்டா 4th சம் ஓகேவா. பாருங்க, ஏபி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 9 நாட்களில் முடிப்பர். அதாவது 2 பேரும் சேர்ந்து 9 நாட்களை செஞ்சு முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியே அவ்வேலையை 18 நாட்களில் செஞ்சு முடிக்கிறாரு எனில் ஏ மட்டும் அவ்வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள். இதுதான் கொஸ்டின் ஓகே. வரும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்ப என்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்து அப்படியே எழுதலாமா? இந்த பாருங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பாருங்க ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 9 நாள்ல முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியே, அப்ப பி மட்டும் தனியே 18 நாள்ல முடிக்கிறாரு. இந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம யூஸ் பண்ற ஒரே ஒரு வேலை என்னன்னா எல்சிஎம் மட்டும் தான். ஆனா 9 அதனுடைய மடங்கு 18 இது மாதிரி அடுத்தடுத்த மடங்கு இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் தான் எல்சிஎம் ஓகேவா. ரொம்ப ஷார்ட்டா நம்ம இல்லை எனக்கு தெரியலன்னா இப்படிதான் நீங்க உட்காந்து போடணும். 9க்கும் 18க்கும் இப்படி ஃபர்ஸ்ட் போடுங்க. 3ஆல போட்டீங்கன்னா 3 3 6 3 3 ஒரு முறை 2 முறை வரும். திருப்பி 12 போட்டா அப்ப 3 9 9 2 18 இதை பெருக்கினாலும் எல்சிஎம் 18 தான் வரும் ஓகேவா. இல்ல டைரக்டாவும் எடுக்கலாம். ஒரு 9 மடங்கு தான் இருக்கிறதுனால எல்சிஎம் என்ன தான் 18 தான். அப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். அந்த 18 தான் நம்மளுடைய மொத்த பார்ட் ஒர்க்கு. முடிஞ்சு போச்சு, கணக்கே முடிஞ்சு போச்சு. 18 தான் நமக்கு மொத்த பார்ட் ஒர்க்கு. அப்படியே கேன்சல் பண்ணுங்க. போன வீடியோல சொல்லி கொடுத்துருப்போம் பாருங்க. என்ன எல்சிஎம் வருதோ அதை நீங்க கேன்சல் பண்ணணும். அப்ப கேன்சல் பண்ணா 2 9 18. இந்த 18 நீங்க கேன்சல் பண்ணா ஒரு முறை வரும். அவ்வளவுதான். இப்ப என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடிக்கிறாங்க. பி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிக்கிறான். நம்ம எல்சிஎம் கிடைக்கிற நம்பர் தான் மொத்த பார்ட் வேலை. அவ்வளவுதான். இந்த எல்சிஎம் என்ன கிடைக்குதோ அதான் கணக்குடைய மொத்த ஒரு மெயின். மொத்த பார்ட்டே 18 பார்ட் தான் முடிக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடிக்கிறாங்க. இவன் மட்டும் தனியா ஒரு பார்ட் தான் முடிக்கிறான் ஓகேவா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பி நம்ம ஏ மட்டும் தானே, ஏ தான் क्वेश्चन கேட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இத பாருங்க, a plus b மதிப்பு 2 கிடைச்சிருக்கா. b யோட வேல்யூ 1 தானே, தூக்கி இங்க போட்டுடலாமா. b = ஆனா இதெல்லாம் மறந்துடணும், இந்த பழைய நம்பர் மறந்துடணும், புது நம்பர் தான். இத பாருங்க அவ்வளவுதான் ஆன்சர். இத பாருங்க a plus b = 2 ன்னு இருக்கும். b யோட வேல்யூ 1 தானே, இங்க 1 ன்னு போடலாமா. அப்ப a plus 1 = 2. 1 அங்க போனா மைனஸ் ஆயிடும். therefore a என்ன கிடைக்குது, 2ல 1 போயிடுச்சுனா 1 தான். அப்ப a வும் 1 தான் கிடைக்குது. அப்ப என்ன நமக்கு புரியுதுன்னா, நல்லா ஒண்ணு பாருங்க, ஏ 1 தானே கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா ஏ ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் செஞ்சு முடிப்பான். இங்க படிச்சீங்கல்ல, பி 1னா பி ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிப்பான். அதே மாதிரி தான் ஏ 1 கிடைச்சிருக்கா. அப்ப ஏ ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிப்பான். மொத்த பார்ட் எவ்வளோ, என்ன எல்சிஎமோ அதுதான் மொத்த பார்ட். அப்ப 18 பார்ட் எப்ப முடிப்பான், ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிப்பான். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் செஞ்சு கிட்டத்தட்ட 18 பார்ட் முடிக்கணும். அப்ப ஏ மட்டும் தனியா வேலை செஞ்சா 18 நாட்கள் ஆகும், 18 டேஸ் ஆகும். புரியுதா பாருங்க, ஏ மட்டும் தனியா ஒர்க் பண்ணா அவனுக்கு 18 நாட்கள் ஆகும் ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மாடல். எல்சிஎம் எடுக்க போறீங்க, கேன்சல் பண்ண போறீங்க, பண்ணிட்டு இதுதான் மொத்த பார்ட் வேலை. அப்படியே அப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதா பாருங்க, 2 பேரும் சேர்ந்து 2 பார்ட் முடிக்கிறாங்க. b யோட வேல்யூ 1 தூக்கி இங்க போட்டாச்சு. அந்த போனா மைனஸ் ஆகும் ஓகேங்களா. மைனஸ் ஆகுது. 2ல 1. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்னா 18 பார்ட் எப்ப முடியும், 18 டேஸ் ஆகும் ஓகேங்களா. இதுல இன்னொரு சம் பார்க்கலாம். இதிலே 5வது சம் பாருங்க ஓகேவா. அதே மாடல், நம்பர் தான் சேஞ்ச் ஆகும். பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏபி இருவரும், அப்ப எடுத்து எழுதலாமா. ஏபி இருவரும் இணைஞ்சு ஒரு வேலையை 4 டேஸ்ல முடிக்கிறாங்க ஓகேவா. 4 டேஸ் ஆகுது. அடுத்தது ஏ மட்டும் தனியே 8 டேஸ்ல முடிக்கிறார் ஓகேவா. இது 4 டேஸ் 8 டேஸ். எல்சிஎம் பார்த்தாலே தெரியுது. 4 இப்படி போடுங்க, தெரியல அப்படி போட்டு கண்டுபிடிங்க. எல்சிஎம் 8 தான் வரும். எல்சிஎம் என்ன வருதோ அந்த நம்பரால கேன்சல் பண்ணணும். 8 இங்க கேன்சல் பண்ணா 2 4s are 8. 8 இங்க கேன்சல் பண்ணா 4 8 8 அவ்வளவுதான். அப்ப இதை மறந்துடணும்னு அர்த்தம். பழைய நம்பரை மறந்துடணும். மறந்துட்டு 2 பேரும் ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 பார்ட்ஸ் முடிப்பாங்க. இது வந்து 8 பார்ட்ஸ். எல்சிஎம் என்ன கிடைக்குதோ நமக்கு மொத்த பார்ட் வேலை. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 பார்ட்ஸ் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் ஒரு பார்ட் தான் முடிக்கிறாரு ஓகேவா. அப்ப ஏவோட வேல்யூ தூக்கி இங்க அப்ளை பண்ணா நமக்கு பி கிடைச்சிரும். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்க. இதை பாருங்களா, அப்ப a plus b = என்ன நமக்கு 2 கிடைச்சிருக்கு ஈக்குவேஷன். ஏவோட வேல்யூ 1. இந்த 1 தானே, இந்த 1 இங்க இருந்து அங்க போனா -1 ஆயிடும் ஓகேவா. புரியுதுங்க, 1 போட்டாலும் therefore b = 2 - 1 ஓகேவா. அப்ப b என்ன கிடைக்குது, 1 கிடைக்கும். b 1னா b ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிப்பாருன்னு அர்த்தம். b 2 கிடைச்சா b ஒரு நாளைக்கு 2 பார்ட்ஸ் முடிப்பாருன்னு அர்த்தம் ஓகேவா. நமக்கு b 1 தான் கிடைச்சிருக்கு ஓகேவா. மொத்த பார்ட் 8 பார்ட்ஸ் இருக்கு. 8 பார்ட் நமக்கு வேலை இருக்கு. b ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிப்பாருனா அப்ப b மட்டும் தனியா வேலையை முடிக்க ஆகும் நாட்கள்னா 8 நாட்கள் ஆகும். புரியுதா பாருங்க, 8 நாட்கள் ஓகேவா. b க்கு கிடைக்கிற 1 நமக்கு ஆன்சர் கிடையாது. நம்ம சொல்லி பார்த்துக்கணும். b வந்து ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிப்பாருனா 8 பார்ட்ஸா எப்ப முடிப்பாருனா 8 டேஸ் ஆகும் ஓகேங்களா. நாம அடுத்த சம் வந்து அடுத்த மாடல், 3rd மாடல், அடுத்த மாடல் போயிடலாம். தேங்க்யூ.
இந்த மாடல் போதும். ஓகேவா? என்னன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒருத்தரோட வேல்யூ கொடுத்து இன்னொரு வேல்யூ கேட்கறாங்கல்ல, இந்த மாடல்ல 2 சம் போட்டிருக்கோம். ஓகேவா? 4ம் 5ம் போட்டிருப்போம். இவ்வளவுதான் இந்த மாடல்ல 2 சம் போகும். அடுத்த வீடியோல நம்ம அடுத்த மாடல் போயிடலாம். 6வது சம்ல இருந்து நம்ம தேர்ட் டைப் போயிடலாம். செகண்ட் டைப் முடிஞ்சு தேர்ட் டைப் போயிடலாம். தேங்க்யூ.